போர் நிறுத்தத்துக்கு என்னாச்சு? வாட் த ஹெல் ஜஸ்ட் ஹேப்பன்ட்? ஸ்ரீநகர் ஃபுல்லா எனக்கு சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒமார் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் நேத்திக்கு ஒரு ட்வீட் போட்டாரு. இந்த ட்வீட் வந்து 11 மில்லியன் பீப்புளுக்கு ரீச் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்றாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல இருந்து எடுத்திருக்காரு. வானத்திலே வந்து நிறைய போயிட்டு வரத பார்க்க முடியுது. சவுண்ட் கேக்குது. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சீஸ் ஃபயர் தானே ரெண்டு கண்ட்ரியுமே ஒத்துக்கிட்டோம். ஏன் பாகிஸ்தான் இதை பிரேக் பண்றாங்கங்கிற ஒரு ஆங்கிள் தான் அவரோட ட்வீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்திக்கு வீடியோ கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கட்டும், சோஷியல் மீடியா ஃபுல்லா இருக்கட்டும், பாகிஸ்தானை நம்ப முடியாது, பாகிஸ்தான் ரூல்ஸை உடைச்சிட்டாங்கிறது தான் பேசிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் ரூல்ஸை உடைச்சிட்டாங்களா? நேத்திக்கு நைட் உடைச்சிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து மறுபடியும் இதை வந்து ஒரு பெரிய போரா மாத்தல. ஏன்? இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க? நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லாஸ்ட் 20 நாட்கள்ல நடந்த விஷயங்களை வந்து இந்தியா கண்டினியூஸா இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை தான் நம்ம நிறுத்தி இருக்கோம். எதை கண்டினியூ பண்றாங்க, எதை நிறுத்தி இருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்தியா வந்து நினைச்சு கூட பாகிஸ்தான் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தானுக்குள்ள பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீஸ் ஃபயர் நடந்துருச்சுன்னு நீங்களும் நானும் சொல்ல தேவையில்லை. அதை சொல்லியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்தியாவும் கிடையாது, பாகிஸ்தானும் கிடையாது, அமெரிக்கன் பேப்பர். அவன் வந்து இதை சொல்லியிருக்கான். இந்தியா வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தானுக்குள்ள பண்ணாங்க. அது என்ன தாக்குதல்? இன்னைக்கு வீடியோல இந்த 3 விஷயத்தை தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எந்த ஒரு இஷ்யூனாலும் உங்களுக்கு டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. Now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நேத்துக்கு என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரெண்டு நாடும் வந்து ஈவினிங் 5 o'clock இருந்து நாங்க கம்ப்ளீட்டா சீஸ் ஃபயரை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ 3:30 ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. இனிமே 5 மணில இருந்து எந்த கண்ட்ரியுமே வந்து கிராஸ் பார்டரை தாண்டி எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஃபோன் பண்ணி இந்தியா வந்து அந்த டிஸ்கஷன்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த டெசிஷனை வந்து எடுத்து முடிச்சாச்சு. இதை மீடியேட் பண்ணது யூஎஸ் அப்படின்னு யூஎஸ் சொன்னாலும் இந்தியா வந்து இதை ரெண்டு நாடு பேசி தீர்த்துக்கிட்டோமே தவிர இதுல மூணாவது ஒரு கண்ட்ரி இல்லங்கிறதெல்லாம் இப்போ இந்தியா கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத ஒத்துக்கிட்டாங்களா? ஓகே, சீஸ் ஃபயர்ங்கறத ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு நைட் ஓகேவா 9:30 10க்கே வந்து ஸ்ரீநகர் மேல வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸோ இல்ல வந்து தாக்குதல்களோ நடந்த வீடியோ வந்து ஒமார் அப்துல்லா ஸ்ரீநகரோட அந்த ஜம்மு காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் வந்து முதல்ல போஸ்ட் பண்றாங்க. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸும் அதை கேரி பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்திருக்குன்னு. உடனே நைட்டோட நைட்டா விக்ரம் மிஸ்ரி அவங்க ஃபாரின் செக்ரட்டரி ஒரு பிரஸ் மீட் அத்தராத்திரி நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல கூட வந்து வியோமிகா சிங்கோ ஆர் வந்து குரேஷி அவங்களோ கூட கிடையாது. இவர் தான் உடனே வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க, பாகிஸ்தான் சைடுல இருந்து சிலது நடந்திருக்குது, இமிடியேட்டா அவங்க கண்ட்ரி அதை அட்ரஸ் பண்ணணும், அவங்க பண்றதுக்கு நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் நேத்திக்கு இந்தியா மேல வந்து அவங்க என்ன தாக்குதல் நடத்துனாங்களோ அதுக்கு பதிலடி நம்ம நேத்திக்கு நைட்டு கொடுத்துருக்கோம். அது கொடுக்கல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நேத்திக்கு பிரஸ் மீட்டே அதுதான். நேத்திக்கு அவங்க நைட்டோட நைட்டா விக்ரம் மிஸ்ரி அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களும் பதிலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ட்ராங்கா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் சீக்கிரமா அவங்க நாடு வந்து அவங்க ஆர்மி கிட்ட பேசணும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது மிட் நைட்ல இருந்து இப்போ அடுத்த நாள் 4 மணி 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் எந்த பெரிய தாக்குதலும் கிராஸ் பார்டரா நடக்கல. நேத்திக்கு நைட் அவங்க பண்ணாங்க, பதிலுக்கு நம்ம பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சு. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து மறுபடியும் ஒரு லாங் பேரா வந்து போஸ்ட் பண்றாரு. அதுல ரெண்டு சைடுக்கும் தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சூப்பர், நாங்க வந்து உங்க ரெண்டு பேர் கூட நிறைய பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. 1000 வருஷமா நடந்துட்டு இருக்கிற காஷ்மீர் பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும். இந்தியா ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா, பாகிஸ்தான் ஒத்துப்பாங்களா இல்லைன்னு விட்டுறலாம். பட் இந்தியா வந்து என்ன சொல்றானா, இது ஏன் நாடு, நீ யார் வந்து பஞ்சாயத்து பண்றதுக்குங்கிறதா இந்தியாவோட ஆங்கிள் பல வருஷமா இங்க எல்லார்கிட்டயுமே இருந்திருக்குது. பட் ட்ரம்ப் வந்து அதை ஆன் டேபிள் வச்சிருக்காரு, நான் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன் 1000 வருஷ பிரச்சனை. அதுல முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த ரெண்டு நாடுகளும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த ஜியோகிராபிக்கலா இந்த பிரச்சனைக்கு 1000 வருஷம் பிரச்சனையே கிடையாது. எப்பவும் போல ட்ரம்ப் வந்து போற போக்குல எது அடிச்சு விடுற மாதிரி தான் அந்த போர்ஷன் அடிச்சு விட்டுருக்காரு. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சால்வ் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. இந்தியா வந்து ரொம்ப ஜென்யூனா இதை எடுத்துக்க மாட்டாங்கிறத நம்ம 100% சொல்லலாம். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரை பத்தி சில முக்கியமான அப்டேட்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட்ல இருந்து வந்திருக்கிற சில விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டு நாடுகளும் டைரக்டா பேசி தான் இந்த சுடுதலை வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டோம். விச் மீன்ஸ் ட்ரம்ப் சொல்லி நாங்க நிறுத்தல, நாங்க எங்களுக்கு ஒரு பிக் பிரதர் கிடையாது, இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டோம், இந்தியாவும் பாகிஸ்தானும் இதை பேசி தீர்த்துக்கிட்டோமே தவிர மூணாவதா ஒரு ஆள் இல்ல அப்படிங்கறத வந்து எம்ஐபி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ தான், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தான் வந்து இந்தியா
இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி இத பேசினாரு, இந்தியா வந்து இத போய் அவங்க கிட்ட பேசல அப்படிங்கறதையும் கிளாரிஃபை பண்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து எதையாவது பத்தி பேசுவோங்கிறதுக்கு நோ டெசிஷன் டு ஹோல்ட் டாக்ஸ் ஆன் எனி அதர் இஷ்யூ அட் எனி அதர் பிளேஸ். இது வரைக்கும் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம்னு எந்த டெசிஷனும் எடுக்கல அப்படிங்கறத வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. வேற எதை பத்தி மதன் பேசணும் அப்படின்னு தானே கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம அங்க வர ஆரம்பிப்போம். முதல் விஷயம், இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டியை வந்து இந்தியா வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, which is லைஃப் லைன் ஃபார் பாகிஸ்தான். பாகிஸ்தான் மக்கள் வாழ்றதுக்கு, அங்க இருக்கிற ஆடு மாடு வாழ்றதுக்கு வரைக்கும் வந்து தண்ணி தேவை. பாகிஸ்தானோட மோர் தென் 60-70% ஆஃப் மக்கள் வாழ்வாதாரமா நம்பி இருக்கிறது இந்தியால இருந்து போகக்கூடிய தண்ணியை நம்பி தான். ஓகேவா? அந்த தண்ணியை வந்து இந்தியா, நாங்க வந்து இந்த அது ரெண்டு நாட்டுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இந்த தண்ணி இங்க இருந்து அங்க போகுது, அந்த தண்ணியை வந்து நிறுத்துறதுனாலோ இல்ல வந்து தண்ணியை திறந்து விடுறதுனாலோ எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த தண்ணியை வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி 3 நதி வந்து அவங்க ஊருக்குள்ள போகுது, உங்களுக்கு நாங்க கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்து பல வருஷமா ஃபாலோ பண்ணிருந்தோம். பட் இப்போ வந்து மறுபடியும் நீங்க தீவிரவாத தாக்குதலை எங்க நாட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கப்போ நாங்க இதை மதிக்க மாட்டோம் போங்கடா அப்படின்னு தான் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருந்தோம். அதை நம்ம இன்னும் கேன்சல் பண்ணல. which means இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஸ்டாண்ட்ஸ் சஸ்பெண்டட். இந்தியா வந்து அதை ஒத்துக்கல. which means இந்தியாக்குள்ள நிறைய தண்ணி நம்ம நினைச்சா டேம் கட்டி நம்ம தண்ணியை நம்ம சைடு திருப்பிக்கலாம். ரெண்டாவது, இந்தியா நினைக்கிற நேரத்தில் பாகிஸ்தானுக்குள்ள ஃப்ளட்டை கூட உருவாக்க முடியும். டேமை திடீர்னு திறந்து விட்டாங்கன்னா, நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா வந்து பேசுவாங்க, பெருசா மழை வரப்போ சொல்லாம கொள்ளாம டேமை திறந்து விட்டாங்கன்னு யாராவது ஒரு கவர்மெண்ட் மேல அப்போசிஷன் குற்றம் சாட்டுவாங்க. அவங்களே மாறினதுக்கு அப்புறம் இவங்க மேல சொல்லாம ஒருத்தங்க திறந்துட்டாங்கன்னா சைடுல வாழ்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்துரும். அந்த மாதிரி வெள்ளங்களை பாகிஸ்தான் முழுக்க இந்தியா நினைச்சா, இந்த பாகிஸ்தானோட இந்த நதிகள் போகக்கூடிய இடங்கள், எஸ்பெஷலி என்ட்ரன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான்ல வந்து இந்தியா நினைச்சா பண்ண முடியும். சோ அந்த கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம டேமை நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். நம்மளோட டேம்ஸ் அதிகமா கட்டலாம். இங்க சில நதிகள்ல வந்து நம்ம டேம் கட்ட கூடாதுன்னு இருக்குது. நம்ம அந்த இடத்துல எல்லாம் டேம் கட்டலாம். சில இடங்கள்ல எல்லாம் வந்து தண்ணியை வந்து நீங்க ரீடைரக்ட் பண்ண கூடாதுன்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். which means இந்தியாக்குள்ள நம்ம தண்ணியை கொண்டு வர முடியும், பாகிஸ்தானுக்கு போற தண்ணியை கண்ட்ரோலும் பண்ண முடியும். இது எல்லாமே இந்தியா வந்து எங்களுக்கு நாங்க வேணா பண்ணிப்போம், ஏன்னா உங்களுக்கு நாங்க நல்ல எண்ணத்துல கொடுக்குறோம்ல, நீங்க அதை ஃபாலோ பண்ணல, நீங்க எங்களுக்கு பதிலுக்கு கெட்டது தானே பண்ணிருக்கீங்க, நாங்க அப்போ இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான செக் போஸ்ட் வந்து அட்டாரி செக். சோ அந்த அட்டாரி பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்குது. மூணாவது, இந்தியாவும் பாகிஸ்தானும் கம்ப்ளீட்டா ட்ரேட பேன் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ கண்டினியூயிங். ஓகேவா? which is a big deal because பாகிஸ்தானி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இந்தியாவில் விற்க முடியாதுன்னா உலகத்தோட மிகப்பெரிய நாட்டில் பாகிஸ்தான் ப்ராடக்ட்ஸ் விற்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அது ஒரு பெரிய மார்க்கெட், உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட், இது வேர்ல்ட்லே பிகஸ்ட் மார்க்கெட் இந்தியா தான். இந்தியால வந்து ஒரு ப்ராடக்ட் விற்க முடியலங்கிறது எந்த கண்ட்ரிக்குமே வந்து அது ஒரு பிரச்சனை தான். எஸ்பெஷலி பாகிஸ்தான் இந்தியாக்கு எதை எக்ஸ்போர்ட் பண்றதுனால ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கலாம். ஏன்னா பார்டர் ஈஸியா ட்ரக் நம்ம ஊருக்குள்ள வந்துரும். ஓகேவா? அங்க இருந்து ஒரு தக்காளி வெங்காயம் நம்ம ஊருக்குள்ள ட்ரக்ல வரும். தமிழ்நாட்டுக்கே அங்க இருந்து வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் வாங்கி இருக்கும் இந்த பாஸ்ட். சோ அவ்வளவு ஈஸியா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ கம்ப்ளீட்டா சஸ்பெண்டடா இருக்குது. அடுத்த விஷயம், ஏர் ஸ்பேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம்ல, ரெண்டு நாடும் மாத்தி எங்க மேல பறக்க கூடாது உங்க ஃபிளைட்லாம், அது இன்னும் இருக்குது. which I guess ரெண்டு நாடும் சீக்கிரமா லிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு. ஏன்னா அது வந்து இதுல மூணாவதா ஒரு கமர்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபிளைட் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க. எப்பவுமே பிசினஸ் வந்து பெருசா பாதிக்க விட மாட்டாங்க. மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதை லிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அது லிஃப்ட் பண்றது இந்தியாவுக்கு நல்லது மோர் தென் பாகிஸ்தான். ஏன்னா நம்ம ஃபிளைட் வந்து ஈஸியா அவங்க மேல, நம்ம ஃபிளைட் தான் நிறைய இருக்குது, அவங்க கிட்ட ஃபிளைட்டே ஒரு ஃபிளைட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட நேஷனல் கேரியர் அதை தாண்டி பெருசா இல்ல. நம்ம கிட்ட தான் ஒரு த்ரைவிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு அடுத்து விசா சர்வீஸ் வந்து ஹால்ட் பண்ணி வச்சிருக்கோம். தம்பி நீங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்களா அங்கே இருங்க, இந்த சொந்தக்காரங்களை பாக்குறீங்களா இங்க வராதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது தட் ஸ்டாண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதாவது டெசிஷன் எடுத்திருந்தோமோ அதெல்லாம் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. ஓகே, அதெல்லாம் நிறுத்தப்படல. பாகிஸ்தானோட கிரிக்கெட் பிளேயர்ஸோட சில அக்கௌண்ட்லாம் கூட இங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் தெரிய ஆரம்பிக்கல. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் தெரிய ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தெரியல. சோ இதெல்லாம் வந்து இந்தியா கண்டினியூ பண்ணுது. அண்ட் இந்தியா வந்து இதுல நிறைய பேர் வந்து இந்தியா விட்டுட்டாங்க. நோ, இந்தியா விடலாம் இல்ல. இந்தியா என்ன பண்ணிருக்காங்க ஒரு முந்தின நாள் நைட்டுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் இதை ஃபுல்லா பேசி எல்லாமே சுமூகமாக்கி இருக்காங்கன்னு நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. அதை நான் உங்களுக்கு அந்த ஆர்டிகல் பேர் என்ன நான் சொல்றேன், சர்ச் பண்ணி வாசிக்கணும்னு நினைச்சா வாசிங்க. ரிலக்டன்ட் அட் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அஃபீஷியல்ஸ் இன்டர்வீன்ட் இன் சவுத் ஏஷியா as நியூக்ளியர் ஃபியர்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. which means முதல்ல வந்து யூஎஸ் வந்து இதுல ரெண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆக இஷ்டப்படல. பட் இங்க அணு ஆயுத பயம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சதுனால தான் உள்ள இன்டர்வீன் பண்ணாங்க. அப்படியே அணு ஆயுத பயம் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நூர் கான் ஏர் பேஸ் ராவல்பிண்டியில இருக்குது. ஓகேவா? பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அவங்களோட அணு ஆயுத சக்திகள்லாம் இருக்குல்ல. அது அவங்க பாகிஸ்தான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஹெட் எல்லாம் வச்சிருந்தாலும் அதோட கண்ட்ரோல்லாம் இங்க தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நூர்கான் ஏர் பேஸ் அது கிட்டயோ அந்த இடத்துலயோ இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நூர்கான் ஏர் பேஸ் வந்து பாகிஸ்தானோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏர் பேஸ். அவங்களோட ராணுவத்துக்கு ராவல்பிண்டி வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? சோ அந்த இடத்துல ராணுவத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை வந்து நம்ம அடிச்சிருக்கோம், ரொம்ப பயங்கரமா அடிச்சிருக்கோம். இந்தியா சைடு வந்து அவங்க நாம 2 வீடியோஸ் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும், பாகிஸ்தான் வந்து ராத்திரி நேரத்துல இந்தியாக்குள்ள ரொம்ப உள்ள வந்து சில ட்ரோன் தாக்குதல்களுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு பேசுறோம். பூஜ் வரைக்கும் ட்ரை பண்ணிருந்தாங்க குஜராத்ல. அதுக்கு பதிலடியா நம்ம வந்து கொடுத்தது வந்து ரொம்ப டிசிசிவான அடி. சோ நூர்கான் ஏர்பேஸை வந்து தாக்குனது ஒரு பெரிய
பயமாயிடுச்சு அவங்களுக்கு. அது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வாசிக்கணும்னா, the base is a key installation, one of the central transport hubs for Pakistan military. அவங்களோட மொத்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே வந்து ஒரு key installation and ஒரு முக்கியமான ஒரு இடம், and home to air refueling capability that would keep Pakistan fighters afloat. அவங்களோட ஃளைட் இந்த ஜெட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் ரீஃபியூவல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான இடம். அதையே நம்ம தகர்த்தியாச்சு. அதுக்கு அடுத்து, பட் இட் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் a short distance from the headquarters of Pakistan strategic plans division. So yeah, strategic plan divisionல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் இருக்குது, which oversees and protects countries nuclear arsenal. நான் சொன்ன மாதிரி அது கிட்ட, ஓகேவா? நியூக்ளியர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, protects the countries nuclear arsenal, பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கிட்ட இருந்து கொஞ்ச தூரம் தான், ஓகேவா? இதுதான் மொத்தமா ஓவர்சீ பண்ணிக்கும். அவங்களோட கண்ட்ரோல் சென்டர் மாதிரி பேசிக்கா. அதுக்கிட்ட நம்ம ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கோம். Now believed to include about 170 or more. அவங்க 170 அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அதோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் அதுக்கிட்ட நம்ம வந்து தகர்த்தி இருக்கோம், எங்களோட ஏர்பேஸை, மெயின் ஏர்பேஸ். இது நடந்து முடிச்ச உடனே தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இந்த பிரச்சனை. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவேளை இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல், ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அணு ஆயுதம் இருக்கிற கண்ட்ரியை வந்து யாருமே இவ்வளவு தாக்குனதில்லை வரலாற்றுலேயே, ஓகேவா? ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன், அணு ஆயுதம் எந்த கண்ட்ரியும் யூஸ் பண்ணல. ஏன்னா அது யூஸ் பண்ணா உலகம் அழிஞ்சிரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 170 அங்க நம்ம கிட்ட அவ்வளோ இருக்குது, மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டா என்ன வருது, முடிஞ்சு. ஸோ அது வந்து இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான பதில். அவங்க கிட்ட போய் நம்ம கண்ணில் வந்து மரண பயத்தை காமிச்சிட்டாங்கிற மாதிரி தான் அங்க போய் நம்ம தாக்கி இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் என்ன, வேற எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் கரெக்டா. அவங்க நம்ம கூட ஒரு நார்மலான ஒரு ஃபுல் போர்ல பாகிஸ்தான் டஸ் நாட் ஸ்டாண்ட் அ சான்ஸ். இது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. ரொம்ப சிம்பிள். அவங்களோட ஆர்மியோட பட்ஜெட் வந்து இங்க இருக்கிற பட்ஜெட்டோட கம்பேர் கூட பண்ண முடியாது. அங்க இருக்கிற ஆர்மி பர்சனல் இங்க வந்து அவ்வளோ டபுளுக்கு மேல இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. கண்ட்ரியா நம்ம வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி, 7வது பெரிய நாடு, இட் டசன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ். பட் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவன் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு நேரம், அது அவங்களோட ஆப்ஷனா இருந்திரலாம்ங்கிற ஒரு நேரத்துல தான் யூஎஸ் உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு சைடும் பேச ட்ரை பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்டிகல் இருக்குது. இது நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிகல். இதை நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணி நினைச்சேன். நிறைய பேர் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது, இந்தியா வந்து முடிச்சிருக்கணும் அப்படிலாம். இது ரெண்டு சைடுமே அணு ஆயுதம் இருக்கிறப்ப அப்படிலாம் முடியாது. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவான், அவனோட சர்வைவல் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்கு எஸ்கலேட் ஆகாம இதை முடிச்சிருக்கிறது இந்தியாவுக்கு பாசிட்டிவ். பாகிஸ்தானுக்கும் அவங்களோட அடிவில் இருந்து அவங்களும் தப்பிச்சிருக்காங்க. இந்தியா சைடுமே வந்து அவங்களோட அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணா இங்கேயும் பிரச்சனை. ஆனா அதே நேரத்தில் நம்ம அவங்க நாட்டையே வந்து காலி பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு இங்க ஆர்ம்டு பவர் இருக்குது. மொத்தமாவே நம்ம ஆர்மி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ ரெண்டு நாடுக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிருக்குங்கிறத வந்து நம்ம நிறுத்திக்கிட்டது. ரெண்டு நாடும் பேசியிருக்காங்க, ஓகேவா? இது யூஎஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்கன்னு அவங்க கிளைம் பண்ணாலும், இது மெயினா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நானும் பாகிஸ்தானும் பேசி இதை இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்தியாவோட நோக்கம் எப்பவுமே வந்து அந்த நாட்டை அழிக்கணுங்கிறது கிடையாது. அது சோஷியல் மீடியால சண்டை போடுறவங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் என்ன சொல்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் அழிக்கணும்னு சொல்ல, தீவிரவாதியை நீ நாட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்க, உன் தீவிரவாதி கேம்ப் அழிக்கிறேன் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்தியா வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்தியாவோட பேஸை ட்ரை பண்ணிட்டாங்க, இந்தியாவோட சிட்டிஸை ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஏர் பேஸே நம்ம காலி பண்ணிட்டோம். நீங்க கிளம்புறதே இந்த இடம் தானே, இனிமே இருக்குது, நீ என்ன பண்ணுங்கிற மாதிரி நம்ம தாக்கி இருக்கோம். சோ எந்த விதத்திலுமே வந்து இந்தியா லைனை கிராஸ் பண்ணலங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். லைனை கிராஸ் பண்ணலாம் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து அவங்க மேல ஒரு போர் நடத்தணும், அவங்கள வந்து பாகிஸ்தான் அழிக்கணுங்கிறது இந்தியாவோட நோக்கம் இல்ல, இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட நோக்கம் இல்ல, இந்தியாவோட அஃபென்ஸ் ஃபோர்ஸ், இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட நோக்கம் அது கிடையாது. பேரே இந்தியன் டிஃபென்ஸ் தானே, இந்தியன் அஃபென்ஸ் கிடையாது. நம்ம போய் சும்மா இருக்கிறவனை போய் அடிக்க போறது கிடையாது, சும்மா இருக்கிற மக்களை போய் அழிக்க போறது கிடையாது. என் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் யாருன்னு பார்த்து நம்ம அடிக்கிறேன். இந்தியா வந்து இன்னைக்கு மறுபடியும் அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அங்க இருக்கிற இந்த மசூதி எல்லாம் இடிச்சிட்டோம்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்தியால எல்லா மதத்தையும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அதனால இந்த மத இடத்தெல்லாம் நாங்க அடிக்கிறதுக்கு நாங்க பாகிஸ்தான் கிடையாதுங்கிறது வரைக்கும் வந்து இந்தியா தெளிவா நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சிச்சுவேஷன்ல இந்தியா ஹேட் த அப்பர் ஹேண்ட்ங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. இதை வந்து பாகிஸ்தானோட நரேட்டிவ்ங்கிறது வேற, அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படிலாம் கூட பேசிட்டு இருக்கலாம். பட் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நான் நியூயார்க் டைம்ஸோட எடுத்து உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது 3வது ஆள், ஓகேவா? இதுதான் நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் நேத்திக்கு ஏன் மறுபடியும் சீஸ்ஃபயர் உடைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலடி நம்ம நேத்திக்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த சீஸ்ஃபயர் அவங்களும் உடைக்கல, நம்மளும் உடைக்கல. இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்லாம் பார்த்தா நம்மளுக்கு இனிமே செட்டில் ஆயிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா நேத்திக்கு நடந்திருக்கிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சிம்பிளா சொல்லியிருக்கேன். அண்ட் நான் இது சொன்னேன்ல, நூர்கான்ங்கிற ஒரு ஏர்பேஸ், அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜக்கோபாபாத், கிரானா ஹில், ரஹிம் யார்கான், சரோகோதா, போலாரி, அப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய இடங்கள் வந்து அங்க இருக்கிற ஏர்பேசஸ் வந்து இந்தியா தகர்த்திருக்காங்க. இந்த நூர்கான் வந்து அதிகமா பேசப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட தான், அது கிட்ட தான் வந்து நியூக்ளியர் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. பட் இந்தியா அவ்வளோ ஸ்ட்ராங்கா அடிக்க முடியும் நினைச்சா. நம்ம பண்ணாம இருக்கிறது நம்ம அவங்களோட தீவிரவாதிகள் தான் நம்மளுக்கு பிரச்சனைங்கிறத மறுபடியும் தெளிவா சொல்றது. ஸோ எனவே இதெல்லாம் தான் ஓவரால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்திருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து இன்னமும் இந்த தாக்குதல் பஹல்காம்ல நடத்தினவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தேடிட்டு இருக்கும். அந்த இது இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. அவங்கள நம்ம இன்னும் வந்து பிடிக்கணும். ஸோ அது என்னங்கிறத ப்ராபப்லி நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம். பட் இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ இருக்கிற
சிச்சுவேஷன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுடுறத நிறுத்தியிருப்போம் அப்படிங்கறத ரெண்டு கண்ட்ரியும் ஒத்துக்கிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இதுதான். பாகிஸ்தானோட வாழ்வாதாரமே இதை நம்பிதான் இருக்குது. அதை இந்தியா சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது, சஸ்பெண்ட் பண்ணதா தான் இருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சோ எனிவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்திருக்குது, ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு, ஏன் நேத்துக்கு இப்படி எல்லாம் சீஸ் ஃபயர் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க சில பேர் இது வந்து ட்வீட் ஒப்பீனியன்ஸ்குள்ள போயிடும். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்துல 1-2 ஸ்கர்மிஷஸ் இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். இமிடியேட்டா ஸ்டாப்னா அப்படியே மொத்தமா நின்றது 1-2 நடக்கும். பட் அதெல்லாம் பதிலுக்கு கொடுத்தாச்சு, அது சரியா முடிஞ்சு, அது ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பெருசா அது போற எஸ்கலேட் ஆக வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத அவங்களும் சொல்றாங்க. சோ எனிவே இதெல்லாம் தான் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்திருக்கிற விஷயம். உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பாக்குறேன். ஹோப்ஃபுல்லி பாகிஸ்தான் இந்த மாதிரி மறுபடியும் எந்த மிஸ் அட்வென்ச்சர்லயும் இந்த சீஸ் ஃபயர் உடைச்ச மாதிரி மறுபடியும் உடைக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்போட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இங்க நம்ம எல்லாருமே இந்தியாவில் நிம்மதியா உட்காந்துக்கிட்டு என்ன நடந்திருக்கும்னு பேச முடிஞ்சா கூட அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவோட ராணுவம் நம்மளுக்காக எல்லையில நிக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம்டு அஃபீஷியல் ஜவான் எல்லாருமே 100% ரெஸ்பெக்ட் டு தம். இஃப் தேர் இஸ் ஒன் திங் வி ஆல் ஷுட் டூ, நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்கேயாவது போயிட்டு வர இடத்துல ஏதாவது ஒரு ஆர்ம்டு பர்சனை பார்த்தோம்னா அவங்க எதை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்போம். லெட்ஸ் கிவ் தம் தேர் டியூ ரெஸ்பெக்ட். ஏன்னா இந்த யூனிஃபார்ம் நான் வந்து ஒரு ஆர்மி ஸ்கூல்ல படிச்சவன், அந்த விதத்துல சொல்றேன். இந்த ஆர்ம்டு பர்சன் எல்லாம் வந்து அவங்க பார்டர்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு அங்க இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாமே வேற இருக்கும். பிகாஸ் தேர் ஆன் யூனிஃபார்ம். அவங்க மறுபடியும் சிவிலியனா ஊருக்கு வர்றப்போ இங்க வர்றப்போ சம்டைம்ஸ் சொசைட்டி வந்து அவங்களை ட்ரீட் பண்ண வேண்டிய லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு வந்து, ஏன்னா அவங்க ஒரு நார்மல் ஹியூமனா பார்ப்போம். அவங்க நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா அந்த எல்லையில போய் நிக்கிறவங்க. ரெஸ்பெக்ட் தம் as much as you can சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மை டீப்பஸ்ட் தேங்க்ஸ், ஹார்ட்ஃபெல்ட் ரெஸ்பெக்ட், எவ்ரிதிங் டு இந்தியாஸ் டிஃபென்ஸ். நாளைக்கு உங்களோட இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களால நாங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, cheers and ஜெய் ஹிந்த்.